ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயிலுக்கு குளுங்கிற ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம், அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போது 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஹை ஃபேட் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் அளவு வந்து இந்த பால் பாக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அதனால எடுத்திருக்கேன். அதோட ஸ்மெல் எதுவும் ஐஸ்கிரீமில் வராது, பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைலோ எடுத்திருக்கேன். மைலோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைலோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மைலோ சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தோம் இல்லையா, அதை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா காய்ச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 2 ஸ்பூன் கோதுமை மாவு, இது அதோட இப்போ நம்ம மைலோ அப்புறம் வந்து காஃபி பவுடர், இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைலோவை ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் ஆட் பண்ணும் போது அது அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, அது ரொம்ப பால் தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து காய்ச்சின அந்த 1/2 லிட்டர் பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த 3/4 கப் சுகரை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை நல்லா கலக்கிட்டு கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிகள் இல்லாமல் ஆட் பண்ணிக்கிட்டே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சோன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்படும். இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சாச்சு. நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டிகள் இல்லாமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கோங்க. ஏர் டைட்டான பாக்ஸில் கட்டாயமாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா கூலாகிருக்கு. இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை பிளெண்ட் பண்ணுறதுனால ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பிளெண்ட் பண்ணி நம்ம அந்த ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் தான் நம்ம ஊற்றிக்கணும். நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு இதை இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீசர்லேருந்து நம்மளோட ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, குழிக்கரண்டியாக. இதில் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் சூப்பரான டெக்ஸ்சரோட ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ டைரி மில்கை சின்ன சின்ன துருவல்களாக துருவி எடுத்திருக்கேன். அதை மேலே தூவிட்டிங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வெயிலுக்கு குழந்தைங்களாம் ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.